தமிழகத்தின் பல்வேறு ஆலயங்களில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த ராயப்பட்டியில் சக்தி விநாயகர் மற்றும் சின்ன மாரியம்மன் கோவிலில் தாரை தப்பட்டை முழங்க கோபுர கலசத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட புனித நீர் வேத மந்திரங்கள் முழங்க கோபுரத்தின் மீது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பழனி தண்டாயுதபாணி கோவிலின் உப கோவிலான வேணுகோபாலசாமி கோவிலில் குடமுழக்கை தொடர்ந்து தீபாராதனை, நான்மறை ஓதுதல், 4000 திவ்ய பிரபந்தம், பாராயணம் நடைபெற்றது. பக்தர்களுக்கு அன்னதானமும் தீர்த்த பிரசாதமும் வழங்கப்பட்டது. வேலூர் அணைக்கட்டு தாலுகா மேல் அசரம்பட்டு கிராமத்தில் புதிதாக எழுந்தருளியுள்ள காளியம்மன் கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஈரோடு காலிங்கராயன் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள நூற்றாண்டுகள் பழமையான மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி தென்னகத்தின் காசி என்று அழைக்கப்படும் பவானி கூடுதுறை காவிரியில் புனித நீராடி 3000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீர்த்த குடம் எடுத்து ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். குடமுழுக்கில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.